அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபாகரன் முக்கியமான படம். இந்த படத்தின் மூலமாக கேப்டன் என்ற அடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாகரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ராஹிம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை. ஒரு நாள் காலையில் பெஞ்சில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் தமிழீழம் பிரபாகரனை பற்றி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு படத்துக்கு இனிமேல் கேப்டன் பிரபாகரன் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார். அந்த மாதிரி இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு. இன்னைக்கு உலகம் உள்ளளவும் இன்னைக்கு ஒரு கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பது இந்த இடத்துல அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன். இந்த படம் ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷோலே படத்தோடைய ஒரு 10% பட்ஜெட்டில் தமிழில் ஒரு ஷோலை எடுத்து கொடுத்தார். அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2வது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம். அந்த செல்லுமணியோட அப்படியே தோளுக்கு தோல் நின்ற வசனம் லியாகத்-அலிகான். பிற்காலத்தினுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது லியாகத்-அலிகானுடைய வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. ஏன்னா அப்படி அனல் தெரிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி எழுதியவர் லியாகத்-அலிகான். அவர் இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அது மாதிரி ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர் அலிகானை உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். அதை அவன் மன்சூர் அலிகானை மோல்டு பண்ணி கொண்டுறதுக்கு செல்லுமணி என்ன பாடுபட்டிருக்கான்றது செல்லுமணிக்கு தான் தெரியும். அது மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம். அது மாதிரி சிவந்தவன் படத்தில் பட்டத்திராணி பாட்டுக்கு அப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போடப்பட்டால் அது ஆட்டமா சேராட்டமா பாட்டு தானே. அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார். இப்படி இந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது. அற்புதமான ஒரு படம். இதெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் ரத்தம் கொட்ட நடித்த படம் இந்த படம். ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷாட்டில் அப்படியே ரத்த உழவு நடிச்சிருக்கார். இந்த செல்லுமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கயிறோட ரத்தம் அப்படியே ரத்தம் சொட்ட ரோப்பில் வருவார். அந்த மாதிரிலாம் அவர் நடித்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அது அந்த கேப்டன் பிரபாகரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனை கலந்துட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு காலத்தை வென்ற படம். அதாவது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஐகானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம். அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லா வாழ்த்து நன்றி. இந்த கேப்டன் பிரபாகரன் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸ்ல இதுதான் பெஸ்ட்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய நாள் இது. என் நகமாலும் இயக்குனர் பெப்சியின் தலைவர் பாசத்துக்குரிய தம்பி செல்லுமணி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் அனைத்து திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, விஜயகாந்த் ஈண்டெடுத்த செல்லம் பிரபாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கண்கள் பணிக்கும். ஒரு மனித நேயத்துக்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்னும் புதுப்பாடகன். என்னை திரைக்கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் ஆக்கினார் நல்லவனில். அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து என்னையே இசையமைக்கச் செய்து தெருப்பாடலை தந்தவர். அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. நாம் கண்முன்னே வாழ்ந்தவர், வாழ்ந்து வள்ளலாக 8வது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். 24 மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னம் இட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
அப்படி அன்னமிட்ட கை அவரது. அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம். செல்வமணி அவர்களை நினைக்கும் பொழுது 2 படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல்ஸ்டோன். வட இந்திய தயாரிப்பாளெல்லாம் போட்டி போட்டு செல்வமணி அவர்களை படத்திற்காக இயக்குனருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம். அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன், ஆம், நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன். இந்த புரட்சி கலைஞர் என்பது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன். மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார். திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார். அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார். உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. 4 தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. நீங்கள் என்ன தேதி சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அந்த தேதி தான் நடந்தது. அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது. அதை நினைக்கும் பொழுது எங்கள் கண்கள் பனிக்கிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது. அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன். இந்த ஆட்டமா பாட்டமா பாடு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார். அதான் கேட்டேன், எவ்வளோ டான்ஸஸ்ப்பா அப்படின்னு. 60 டான்ஸர் 600 டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார். எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோட அவங்க புறப்பட்டு வர்றது, காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர், ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள். வாழிய 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 என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு லியாகத் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ, அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஆட்டமா தேரோட்டமா நாயகி ரம்யா கிருஷ்ணன் மேம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனி மாலை வணக்கம். இவ்வளோ ஒரு லாங்கான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆங்கரும் ஒரு காரணம். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன், அதுவும் பர்டிகுலராக ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மேம் எழுதி வாங்கிக்கலாம். நம்ம இல்லை சர்டிஃபிகேட் மாதிரி இருந்ததில்ல. அத்தனை ஹீரோஸ்க்கு நீங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களை பற்றி எழுதியிருக்காங்க. நீங்கள் வரல மேடம், உண்மையிலே உங்கள் 2 சாங்கும் போட்டாங்க. எல்லாரும் பார்த்து அசைஞ்சிட்டோம். இந்த படத்துலேருந்து இந்த 2 பாடல் காட்சி பார்த்து எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கணும் டிசைட் பண்ணியாச்சு. அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸு ஆட்டமாக தேரோட்டமாக முன்னாடி அந்த சாங்கும் சரி. செல்வமணி சார், இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில். இந்தியன் சினிமாவை கொண்டாடும் ஷோலே படத்துடைய 50வது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த 2025. தமிழ் சினிமாவுடைய ஷோலேவா எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது வந்து மிக சிறப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்லுவோம். அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ உழைப்புன்னு. இந்த படத்தை நான் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதும் பிரமிப்பு தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு, அதுவும் 2வது படமாக எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்ணுறதே கஷ்டம் உங்களுக்கு. அதுதான் சிக்கல் போய் மாட்டிச்சவங்கள. இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி தான் உங்களுடைய சிக்கல்.
அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது. ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலே படுத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. உங்களுக்கும் அதே ஸ்ட்ரகிள் தான் வந்துடுச்சு. அந்த ஸ்ட்ரகிள் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் தான் நீங்கள் ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மிகப்பெரிய சிக்கலில் விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன். எப்படி ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு ஷோலே படத்தை பிறகு பெரிய பெரிய படங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அமையலையோ, அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்தில் போய் உட்கார்ந்துட்டீங்க. அவ்வளோ மாபெரும் வெற்றி படமாக இன்றைக்குமே பேசப்படுற ஒரு படமாக பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தோட வில்லனாக இருக்கிற நம்முடைய மன்சூர் அலிகான் சாரை வாழ்த்தணும். இன்றைக்கும் அதே லுக்கில் இருக்காரு. எப்படி சார் அது அதே யூத்ஃபுல்லை மெயின்டைன் பண்ணுறீங்க? மேடத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களே, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம் போடாமல் ரொம்ப குண்டாலாம் ஆகாமல் அப்படி நிற்கிறீங்க பாருங்கள். அது நடுவில் ஈஸ்வரன் இதெல்லாம் வேஷம்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, அப்புறம் என்னென்னமோ பண்ணுறீங்க. எப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன அட்டுவடியமெல்லாம் பண்ணுவீங்களோ தெரியல. உங்களை விட்டால் வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது, நடிச்சுட்டே இருக்கணும் நீங்கள், இல்லைன்னா தமிழ் சினிமாவில் இண்டிபெண்ட்டாக என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணுவீங்க போல இருக்குது. அவ்வளோ ஆக்டிவான ஒரு நடிகர். இந்த படத்தில் அந்த வில்லத்தனம் மன்சூர் அலிகான் சாரை பாராட்டணும். நம்மளுக்கு எப்படி இந்தியன் சினிமாவில் ஷோலே படம் மூலமாக அம்ஜத் கான ஒரு மாபெரும் வில்லனா இந்தியன் சினிமாவே கொண்டாடிச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு வரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் தான் மன்சூர் அலிகான் சார். அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லணும். மன்சூர் அலிகான் சார், உங்களுடைய இந்த படத்தில் அந்த கொடுத்த ஒரு முயற்சி உழைப்பு இருக்குல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்றது, இண்டிவிஜுவல்ஸ் ஒரு உழைப்பு கொடுக்க வச்சாரு, அதுதான் சொல்றேன். ஆனா அம்ஜத் கானுக்கு எப்படி ஒரு நேம் இருக்குமோ, காலங்காலமா உங்களுக்கு கேப்டன் பிரகாரம் இருக்கிற வரையும் உங்களுக்கும் அந்த பேர் இருக்கும். மன்சூர் அலிகான் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இளையராஜா சாரோட மியூசிக் பத்தி பேசினாங்க, பாடல்களும் சரி, இந்த படத்தினுடைய ராஜராஜன் சாருடைய கேமரா ஒர்க்கும் சரி, எல்லாருமே லியாகத் அலி சாருடைய டயலாக் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு வசனங்களுமே வந்து அவ்வளோ பஞ்சா எல்லாமே பிரமாதமான ஒரு உழைப்பு. அண்ட் இதுல எல்லாருமே கூடி வந்ததுக்கு காரணமே கேப்டன் சார் தான். கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படமே இல்லை. இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கணும், அதில் அவர் ஹீரோவா நடிச்சு அவங்க டீம்ல தயாரிச்சு அந்த படம் அவருடைய 100வது படமா வர்றது, இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுக்கணும், அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படமா மாத்துறதுக்கு எல்லாமே காரணம் வந்து கேப்டன் சார் தான். அந்த கேப்டன் சாருடைய ரெப்ரசன்டேட்டிவா இன்னைக்கு ஒரு கேப்டன், குட்டி கேப்டன் வந்திருக்காரு. கேப்டன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படமும் இந்த ரீரிலீஸும் ஒரு பெரிய வெற்றி படமா மாறி கேப்டன் அவர்களுடைய புகழ் மாலையில இன்னொரு மாலையா வரணும். அதுதான் நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் பாக்குறேன். இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரீரிலீஸ் வெற்றி அப்படின்னா கில்லி படத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த ரிலீஸ் வரப்போற இந்த ஆகஸ்ட் 22 வர இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி விஜயகாந்த் சாரை காலங்காலமா பேசுற மாதிரி ஒரு படமா வெற்றி படமா வரணும். அதுதான் வந்து அவருக்கு கொடுக்குற ட்ரிபியூட், தமிழர்கள் கொடுக்குற ட்ரிபியூட்டா இருக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு கார்த்திக்கு வாழ்த்து சொல்றேன். அண்ட் இந்த படம், இந்த விழா இவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பேர் வந்து பங்காற்ற வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் கேப்டன் தான். அந்த கேப்டனை செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த படமும் இந்த ரிலீஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். செல்லமணி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படைப்பு இருக்கிற வரை பார்க்குற வரை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, உங்களை கொண்டாடிட்டே இருப்பாங்க. மீண்டும் நன்றி, வாழ்த்துக்கு நன்றி, வாழ்த்துக்கு தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டர்ல வந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால், நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து படம் பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே ஹீரோக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்க, 2 பாட்டு தான், அதுவே புதுசு அந்த டைமில். அந்த 2 பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங். கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதே மாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 19 நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார். ஹீரோ இல்லாமல் ஒரு சாங்கு, ஒரு ஃபைட் இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணுது, ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் என்னோட படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்தில் கதைக்கு வந்துடுவேன். நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக கேப்டன் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் வில்லன் இறந்துட்டு பிறகு படம் இருக்காது. வில்லன் தான் ஹீரோவோட எனிமி, அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்டு பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனால் வில்லன் இறந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணால இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணால வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு
அந்த படம் கொடுத்தது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பு அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்ன 36 இடத்துல கிளாப்ஸ் டயலாக் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டன் வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நான் ஊர்ல சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனா அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரீ ரிலீஸ்ல வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உட்காந்துருக்கேன் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார் எங்களை கூப்பிட்டது. இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்க, எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த ட்ரெயின்ல ஒரு ஃபைட் ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமா இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்ல அடிச்சு அங்கிருந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்டா இருக்கும். இந்த தடவை பாருங்க இந்த படத்தை, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் பிரபாகரன் அந்த கேப்டன் பெயரை போல புகழ்ச்சி அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். செல்வமணி சார்கிட்ட பேசும்போது சோலை படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொன்னாங்க. 91 அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன். எங்கள் பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன். ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிடுவாரோ, என்ன இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக், இப்படி ஒரு படமாக இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பர்டிகுலராக 33 வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. விஜயகாந்த் சார் வர்றது 33வது நிமிஷத்தில் படத்தில் வருவார். என் 2 படம் தான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிபிஐ டைரி குரூப்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப் இருக்குல்ல. கைதியில் வந்து சஞ்சீவ் சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும். அந்த கழுத்தில் போட்டு அந்த ஒரு டாலரை வந்து கிளாக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்ஷன் வரும். அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல, நான் வந்து ரன்னில் சப்வே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது. நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை. ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் 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 அதை நோக்கி போகுது. வீரப்பனை பிடிச்சாச்சு, ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க. வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியுதுன்னு நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு படம் வரும். இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சார மின்சாரம் ஒரு படம், ஒரு குடும்பம் சேரணும் 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 இருந்து கடைசியில் வேறொரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில், ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிரிப்ட்னா அது கேப்டன் பிரபாகரன். இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோல வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த 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 மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த ஆட்டமா தேரோட்டமா சாங்கெல்லாம் அப்படி இருக்கும். தேட்டரில் எல்லாமே புதுசு. அந்த லைட்டு வந்து தலையில் கட்டிட்டு வர அந்த இது, அந்த முத யூஸ் பண்ண அந்த கன்னு. ஒரு படம் ஏன் புதுசு, இன்னைக்கு புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த படத்தோட டயலாக்ஸு, இந்த படத்தோட வில்லன் அம்ஜத் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர். அவரை பற்றின கேள்விப்படும்போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க, அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல, யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன். படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம், அவருடைய துணிச்சல், எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே. அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும்
வாழ்நாள் மொத்தமும் அப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடரணும். பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை, கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி. அவருடைய உழைப்பில் பிரம்மாண்டம், அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம், அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து கேள்விப்படும்போது, அவர் எனக்கு பல இன்சிடென்ட் சொல்லும் போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர். எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களப்பையும் அவரோட தான் போய் நிற்பேன். சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கை மொத்தமாக அவங்க கூட இருப்போம். இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாதிரி, முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார். அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்காரு. ஒரு சில படங்களில் தான் விஜயகாந்த் சார் வந்து லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் லுக் வைஸா எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா, உங்கள் படம் சின்ன கவுண்டர், சத்திரியன், அப்படி விஜயகாந்த் சார் வந்து மாற்றி வர ஒரு சில படங்கள் இருக்கும். அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம். இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்வமணி சார். அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்வமணி சார் அவர்களின் ரசிகர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும், செல்வமணி சார் அவர்களுக்கும், மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஒரு புஷ்பா ட்ரெய்லர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது. ஒரு ஒரு 35 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம். நம்ம நிறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம். பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிற்கணும். 35 இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு தான் இந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் வந்து அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படைப்பாளரோட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம், நேராக போய் ராவத்தூர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டு வந்துடலாம். அது யார் படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்போம், யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க, யாரா நீ அப்படிம்பாங்க. பார்த்தோன்னே ஓகே அதுக்கப்புறம் 2வது படம் 3வது படம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த பையனை தெரிஞ்சிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ராவத்தூர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரியல் லைஃப்லையும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவர் இல்லை என்றாலும் கூட அவரோட நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். செல்வமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்வமணி சார்கிட்ட, சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை, இதை விட வந்து உயர்வாக நீங்கள் போகணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்றைக்கும் வந்து உட்காந்தா என்னோடய படத்தை பார்த்து என்ன குறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார். படம் தோற்று போச்சா, இதுவும் உன் படத்தை தப்புடா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறதில்ல. ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன் செல்வமணி சார்கிட்ட, செல்வமணி சார் நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்வமணின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டைரக்டர்ஸ் யூனியன் தலைவர் கூட சொன்னார் அன்றைக்கி, நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.